என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த வராகி உனக்கு தரப்போவது ஒன்றும் சாதாரண வாக்கு அல்ல. அது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதனை நீ விட்டு விடாதே. என் பிள்ளையே, என் வாக்கினை கேட்கும் பொழுதே உன்னுடைய நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்துவிடும். மனதளவில் காயம் கண்ட என் பிள்ளை, நல்ல நேரத்தை தொடங்கி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தருணம் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் நீ தவறவிட்ட விஷயங்களும், எந்த நேரத்திலும் நீ இழந்துவிட்ட உண்மைகளும் இனி உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும். உன்னோடு நான் சொல்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன் கை வந்து நிச்சயமாக சேரும். எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் நீ உறுதியாக கண்டுகொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து, உனக்காக நான் உன்னை தேடி வருவதை புரிந்து, நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும். எல்லாவற்றிலும் ஓர் எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி செல்லும் பொழுதுதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உருவாகின்றது. ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லையானது இந்த வராகியினுடைய அன்பின் எல்லையாக மாறிவிட்டது. அம்மா நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். அம்மா நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் கேட்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உறுதியாக செய்து கொடுப்பேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட்டு விடமாட்டேன். உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்களும், உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் உன்னை விட்டு விலகி இப்பொழுது உனக்கான பெருமகிழ்ச்சியாக அத்தனையும் மாறி இருக்கின்றது. எந்த நேரத்திலும் எதையும் இழந்து விடாமல் என் பிள்ளை, நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்கு. மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பது உனக்கு கிடைக்கின்ற தெய்வத்திற்கோடு இணைந்த நாள் அல்லவா? தெய்வத்தோடு இணைந்து இன்று என் பிள்ளை மிக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க வேண்டும். என் குழந்தையே, இன்று உன்னுடைய நெற்றியில் விபூதி இருக்கட்டும். தீட்டு நேரமோ நல்ல நேரமோ எந்த நேரமாக இருந்தாலும் திருநீறு பூசுவதில் எந்த தவறும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் காரணம். உன் மனது இதை சரியென்று சொல்லிவிட்டால், உன்னுடைய மனது இதனை சரியென்று ஏற்றுக்கொண்டால் அதை நீ தாராளமாக செய்யலாம். மற்றவர்களின் எண்ணங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பாயானால் உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும். உனக்காக நான் வந்து ஒவ்வொரு வெற்றியையும் கொடுப்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது. ஆனால் நீ நினைத்தால், நீ நம்பிக்கையை இழந்தால் நிச்சயமாக அதுவும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சந்தோஷமாக ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாராலுமே மாற்றிவிட முடியாது. அதே நேரத்தில் கண்ணீரும் கவலையும் தான் மிச்சம் இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் நீ உன் மனதிற்குள் என்ன எண்ணங்களை வளர்த்து கொள்கின்றாய்? நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கின்றாயா? அல்லது மேலும் மேலும் கஷ்டம்தான் என்று யோசிக்கிறாயா? நல்லது நடக்கும் என்று நீ நினைத்த அடுத்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தி காட்டும். தீய விஷயங்கள் நடக்கிறது என்று நீ சொன்னாயானால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை கெடுதல்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். எப்பேற்பட்ட இன்னல்களுக்கும் எப்பேற்பட்ட சோதனைகளுக்கும் என் பிள்ளை வருத்தப்படாமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில்
உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை உறுதியாக நினைவில் கொண்டு அதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் நான் இருந்து நடத்துவதை உன்னால் நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். எதிர்வருகின்ற மாற்றங்களும் எதிர்வருகின்ற நேரங்களும் இனி உன்னை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாது. உனக்கான தருணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல் சென்று விடாது. நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உனக்கென நான் தருகின்ற வெற்றி என்றும் என்றென்றும் உன் மனதில் உறுதியாக நிற்க வேண்டும். என் பிள்ளையே, ஆரம்பம் என்பது உனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் முடிவு என்பது இந்த வராகி என்னால் உனக்கு கொடுக்கப்படும். உனக்கான பெருமகிழ்ச்சியோடு அது உனக்கு கிடைக்கும். இத்தனை நாளும் நாம் இந்த நல்ல வாழ்க்கையை இழந்து விட்டோமே என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்ற அளவிற்குத்தான் இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே எதையுமே செய்து முடிக்கும் முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்து விட்டால் போதும். தெய்வத்தினுடைய நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லையற்ற அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைப்பதையெல்லாம் தெளிவாகவும் சர்வ நிச்சயமான அன்பாகவும் உன் கைகளில் வைத்திருக்கும் என்றால் உன்னால் பெற முடியாது என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உனக்கு நடக்காது என்று சொல்வதற்கு இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை உறுதியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பார்த்திடாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ளும்படி செய்துவிடப்படும். ஏனென்றால் உன்னை ஒருபொழுதும் தோற்றுப்போக நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ தோற்றுப்போக வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன். எதிர்பாராத தருணங்களில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பினால் போதும். நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் ஒருவருக்கு எந்நாளும் தொடர்ந்து வந்து அவர்களுக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும். நீ இழந்து விட்டதாக நினைத்தது எல்லாம் உன்னை தேடி வந்து மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். நீ தொலைத்தது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கான உறுதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்றும் எந்த நிலையிலும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். நமக்கா என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும். அந்த அளவிற்கு நீ கடினம் என்று நினைத்த விஷயம் எளிதாக உன் வாழ்க்கையில் முடித்து கொடுக்கப்படும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நடக்குமா நடக்காதா என்று யோசிக்காதே. நடக்கும், நடத்தி காட்டுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நீ செய்ய தொடங்கினாலே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பெருமகிழ்ச்சியை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும். பேரதிசயங்களை உன் முன்னால் நடத்தி கொடுக்கும். எந்த நேரத்திலும் நீ இழந்துவிட்டது எல்லாம் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாகவே உணர்ந்து விடுவாய். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்று நீ நினைப்பது உனக்கே உரித்தானதாக வேண்டும் என்றால் அதையெல்லாம் தொடர்ந்து நீ எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கும் தயங்கி நின்றாயானால் உனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்த வெற்றியை பெற்று விடுவார்கள். அதனால் தயக்கத்தை நீ உள்ளடக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை எப்பொழுதுமே நீ செய்து கொண்டிரு. உறுதியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவோடு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த விஷயத்தை எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்புகிறாயோ அந்த விஷயத்தை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக சாதித்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ நினைத்தால் மட்டுமே எதுவுமே இங்கு நிச்சயம்.
நீ நினைத்தால் மட்டுமே எந்த விஷயங்களுமே இங்கு உண்மை. அதனால் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெற நினைக்கின்ற வெற்றியை நீ உறுதியாக வைத்து கொண்டால் அதுவே போதும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வு ஒன்று என் மூலமாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பினால் ஒருவரின் வாழ்க்கையை சரி செய்துவிட முடியும். ஏனென்றால் தாயானவளின் அன்பு நீ வேண்டும் என்று நினைத்து விட்டாயானால் வேறு எதை பற்றிய சிந்தனையும் உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை. வேறு எதை பற்றிய எண்ணங்களும் உனக்கு தேவையில்லை. நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களை நோக்கி பயணம் செய்ய தொடங்குவதில்லை. எப்பொழுதுமே ஆரம்பத்தில் தவறான பாதைகளை கண்டு அதிலிருந்து தன்னை திருத்தி கொண்ட பிறகுதான் அடுத்தது சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதனால் தொடக்கத்திலேயே தவறு நடந்து விட்டாலோ, தொடக்கத்திலேயே தேவையில்லாத விஷயங்கள் நடந்து விட்டாலோ அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு என் நேரத்திலும் நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் மேலும் மேலும் உனக்கு வெற்றியின் உயரமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உறுதியான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். எல்லையற்ற சந்தோஷத்தை நீ பெற வேண்டி என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும். இனிமேல் எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும். எல்லா நேரங்களும் உனக்கான நேரங்களாக இருக்கும். எதை கேட்டு எதை விரும்பி என் பிள்ளை என் முன்னால் நின்றாலும் அதையே நான் உனக்கான வாய்ப்பாக உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் கொடுக்கின்ற வாய்ப்புகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீருவார்கள். அவர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை உணர்ந்தே தீருவார்கள். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் என்றும் என்றென்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ நம்பினால் போதும். வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் உன்னை வேதனைப்படுத்த போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, உன்னோடு எந்த வகையிலும் நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்கட்டும். உனக்காக நான் இருந்து தருவதை, உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து விட்டால் போதும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக உன்னிடத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வாழ்க்கை முழுமைக்குமாக உன்னை வழிநடத்தி செல்வதாக இருக்க வேண்டும். எந்த இடையிலும் உன்னை விட்டு விட்டு செல்வதாக இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட விஷயங்களை தான் எப்பொழுதுமே கையில் எடுக்க வேண்டும். இடையில் வந்து இடையில் செய்வதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டிருந்தோமானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் போய்விடும். அதனால் முழு மன மகிழ்ச்சியோடு, முகத்தில் புன்னகையோடு யாரையும் எதிர்கொள். எந்த விஷயத்தையும் எதிர்கொள். உன்னுடைய புன்னகையே அந்த தோல்வியை கூட வெற்றியாக மாற்றிவிடும். யாரேனும் உன்னை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இவர்களை பார்த்தால் நம் மனது தெளிவடையும் என்று. அதற்கு மாறாக இவர்களை பார்த்தால் நமக்கு குழப்பம் வரும் என்று யாரும் நினைக்கக்கூடாது. இவர்களை பார்த்தால் நமக்கு மனது கஷ்டப்படும் என்று யாரும் நினைக்கக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எல்லையற்ற அன்பு என்றும்
என்றென்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளுக்காகவும் தான். எதற்கும் கலங்காதே, துணிந்து நில். வெள்ளிக்கிழமையின் விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.